மாஸ்டர் சந்திரிகா மாஸ்டர், டாக்டர் நவரத்னம், ஆனந்தி பாலதாசன், தமயந்தி சிங்காரவடிவேல், வரதா சண்முகநாதன், பாபு சண்முகநாதன், வசந்தா மகாதேவன் அண்ட் தாரா சண்முகநாதன். இப்போது நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரது கையெழுத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள், காணக்கூடியதாக இருக்கின்றது. நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தமன்று, நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவம், சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவது. இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவுது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு. அதாவது கர்மநிலையில் பிசகாதே. எவ்வுயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை இரவு 8 மணி பிரித்தானிய நேரம், 7ஆம் தேதி சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC டிவி தமிழ் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். இன்றைய சிறப்பு நிகழ்வாக எமது தளத்திலே மாதந்தோறும் நடைபெறும் எங்களுடைய ஜோகர் சுவாமிகளுடைய குரு பூசை நாளாக இன்று சிறப்பு நிகழ்வு இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக தமாநாதன், தாராநாதன் இருவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வுக்கு பின்னர் நாங்கள் நிகழ்ச்சி நிரல் கூறப்பட்டு சரியாக 9:30 மணிக்கு இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவு பெறும். அதற்குரிய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நேயர்கள் நீங்கள்தான் தந்துதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் தியானத்துக்கு செல்வோம். முதலிலே தியானத்தை வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறுமாறு திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கோ. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 7ஆம் திகதி திங்கட்கிழமை சித்திரை மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை எங்களுக்கு அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாக எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால்பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது நீங்கள் உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாங்கள் எல்லோரும்
30 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது எல்லோரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளை போட்ட ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். பதிவுகளையும் இசையையும் வழங்கிய சிவான் மோகன் மாஸ்டருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தளத்தை 3 நேரமும் இடைவிடாது நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்களுக்கும் இந்த தியானத்தை வழிநடத்தி அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அழகாக கூறி வைத்த தமயந்தி சிங்கார வடிவம்மாக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் இந்த தளத்தை தமாம்மா, தாராம்மா இருவரிடமும் ஒப்படைக்கின்றேன். வாருங்களம்மா, தாருங்களம்மா. நன்றி சிவமோகன். நன்றி. வணக்கம். வணக்கம். இறைவன் திருவருள் வசப்பட்டு ஒழுகுகின்ற பெரியார்கள் இறைவன் கருணையினால் ஆன்மாக்களின் பூர்வ புண்ணிய பேட்டிற்கு தகுந்தவாறு காலத்துக்கு காலம் உலகத்தில் சில இடங்களில் தோன்றி மறைகிறார்கள். அப்படியே சிவயோக சுவாமிகளும் இலங்கையில் அவதரித்தார். சமாதியடைந்து 61 ஆண்டுகள் ஆகின்றன. இன்றும் உலகளாவி குரு பூசைக்கு செய்து நினைவு கூறுகின்றோம். அந்த குரு பூசைக்கு உங்களை அன்பாக வரவேற்கின்றேன். முதலில் தேவாரத்துடன் தொடங்க போகின்றோம். அதை பஞ்சாட்சரம் மாஸ்டர் நிக்கிறீங்களா? இருக்கிறேன். அன்பாக தேவாரத்தை அருளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றேன். திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி யோக சுவாமிக்கு இதில் பங்கு பெற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி தேவாரத்தை ஆரம்பிக்கின்றேன். தேவாரத்தையும் ஒரு புராணத்தையும். மற்று பற்றெனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேனி நீர் பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேற்கும் சீர்கரை உரிப்பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நமச்சிவாயவே. வேத நெறி தழைத்தோங்கு
மிகு சைவத்துறை விளங்க புதபரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்தழுத சிதவய திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாச்சர மாஸ்டர். தேவாரத்தை அடுத்து நாங்கள் போஸ்டர் போட்டு பேருந்து ஓம் சொல்லி மீதிக்கு உங்களால் இயன்ற பங்களிப்பை அளிக்க வேண்டி நிற்கின்றோம். இதில் பங்கு பெற்ற இருப்போர் கலைவாணி, கமலா மாஸ்டர், நிர்மலா மாஸ்டர், சந்திரிகா மாஸ்டர், டாக்டர் நவரத்னம், ஆனந்தி பாலதாசன், தமயந்தி சிங்காரவடிவேல், வரதா சண்முகநாதன், பாபு சண்முகநாதன், வசந்தா மகாதேவன் அண்ட் தாரா சண்முகநாதன். இப்போது நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரது கையெழுத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள், காணக்கூடியதாக இருக்கின்றது. நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி அன்று, சித்தமன்று, நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவம், சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவது. இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாக பதிய கடவுது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்றுண்டு. அதாவது கர்மநிலையில் பிசகாதே. எவ்வுயிருக்கும் பெருமான் திருமுன்னிலேயே என்றும் சாதனை செய். கடவுள் உள்ளும் புறமும் உள்ளார். இப்படிக்கு தவத்திரு யோசுவாமியார். இதை அடுத்து நாங்கள் ஓம் சொல்ல போகின்றோம். கலைவாணி நிக்கிறீங்களா? இல்லை. அப்போ விமலா தேவி மாஸ்டர் நீங்க பாட போறீங்களா? சட் மெசேஜ்ல போட்டிருக்கா நாட் வெல் அண்ட் கலைவாணி. ஓகே, விமலா தேவி மாஸ்டர் நீங்க பாடுங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். நெல்லை பதிக்கரசே, நெல்லை பதிக்கரசே, நல்ல வழி காட்டி நாயனையாண்டிடடா. கல்லை நிகர்த்த மனம் கரையருள் தந்திடடா. எல்லையில்லா இன்பத்தே என்னை இருத்தி வைத்திடடா. ஆன்மாவை நித்தியமென்று அறியவரம் தந்திடடா. வீண் பாவனை எல்லாம் விளக்க அருள் தாடா. மாயப்பு நீ அகல மருந்தனக்கு தந்திடடா. காயங்குளையும் காண வழி தாடா. சித்தத்தினும் சிவலிங்கம் காட்டிடடா. சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டிடடா. எல்லாரையும் ஈசன் இடத்திலே காட்டிடடா. எல்லாரிடத்திலும்
ஈசனை காட்டிடடா கொல்லாவரம் எனக்கு குவலயத்தில் வேணுமடா கொல்லாவரம் எனக்கு குவலயத்தில் வேணுமடா எல்லாரிடத்திலும் அன்பாய் இருப்பதெனக்கு செய்யடா என்றும் மறவாவரம் எனக்கு வேணுமடா என்றும் மறவா வரம் எனக்கு வேணுமடா குன்று போனீக்க குருவே வரம் தாடா குன்று போனிக்க குருவே வரம் தாடா. நன்றி, வணக்கம். நன்றாக இருந்தது. நன்றாக இருந்தது. அடுத்து வரதாம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதுக்கு அடுத்து எங்களோட கமலா சிவலும் பாலசிங்கம் பாட போறோம். ஆயத்தப்படுத்துங்கோ. நீங்களும் சொல்ல. அதுக்கு அடுத்த கமலா சிவலிங்கத்துக்கு அடுத்தது எங்களோட அருளாம்பியம்மா. அம்மா, ஓகே. இப்போ வரதாம்மா. வரதாம்மா, ஓகே, சாரி. அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். Can you unmute, please? கஷ்டமா இருக்குதா? Oh, she's done it. Okay. Okay. யோக சுவாமி திருவடி சரணம். ஓம் நம சிவாய. இன்று யோக சுவாமியினுடைய குருபூசை தினத்திலே நாங்கள் ஒன்று கூடி வணங்குவது மிக பெரிய ஒரு கொடை. ஒன்றே தெய்வம், ஒன்றே உலகம். ஒன்றே தெய்வம், ஒன்றே உலகம். உலகம் உவப்பவும் உன்மனம் களிக்கவும் களரும் வாசகம் கருத்தில் இருத்துக. ஒன்றே தெய்வம், ஒன்றே உலகம். நன்றே என்றும் நாடி புரிவாய். நீ சடப்பொருள் அல்ல, நிலைத்தரு சித்து. பேச அரிது உன் பெருமை எவராலும். ஆதலால் உன்னை அங்கி சுடாது காதல் சேர் காற்றும் உலர்த்தா கவலல். மாதிரம் தானும் வருத்த முடியாது. ஓதிடும் அப்புவும் குளிரச் செய்யாதுனை. ஈரில்லா பொருள் நீ எள்ளளவேனும் மாறிலா மகிழ்ச்சி மனத்திடை. மாறிலா மகிழ்ச்சி மனத்திடை கொள்வாய். சாதி சமயம் யாவும் உனக்கில்லை. நீதி ஒன்றே நெஞ்சிடை வைத்திடு. நீதி ஒன்றே நெஞ்சிடை வைத்திடு. உபாதி செய்யும் புலன் வழியுறாதே. அபாயம் ஒன்றும் உனக்கில்லை. செய்ய வேண்டிய சிவனே செய்வாய். செய்ய வேண்டிய சிவனே செய்வாய். உய்ந்தாய் முன்னர் உலகம் உன் கைவசம். சந்தேகமில்லை சாற்றினன் கேள் நீ. சத்குரு உன் துணை, சாட்சி நீயாவாய். அற்புதன் அடியினை என்றும் வாழ்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றி வரதாம்மா. கமலாசினி அம்மா, நீங்க பாடுங்கோ. அடுத்து அருளாம்பிகை அம்மா, அடுத்து டாக்டர் நவரத்னம்.
அன்மியூட் பண்ணிட்டீங்களா? Yes. ம். அன்மியூட் பண்ணல கதைக்கிறவாகும். கமலாசினி அம்மா அன்மியூட் பண்ணிட்டீங்களா? நீங்க பாடுறீங்க. அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்போ ஓ ஓகே. இப்ப சரியா? இப்ப கேக்குது. சாரி about நல்லூராம் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணோமடி கிளியே இரவு பகல் காணேனடி ஆன்மா அழியாதென்று அன்றனுக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் என காமடி கிளியே கவலையெல்லாம் போகுமடி கிளியே கவலையெல்லாம் போகுமடி எத்தொழிலை செய்தாலன் தவத்தை பட்டாலன் கந்தன் திருவடிகள் கிளியே காவலறிந்திடடி கிளியே காவலறிந்திடடி பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமடி நாங்கள் அஞ்சுவோமோ நாங்களடி கிளியே ஆறுமுகம் தஞ்சமடி கிளியே ஆறுமுகம் தஞ்சமடி சுவாமி யோகநாதன் சொன்னதிருப்பாட்டைந்து பூமியில் சொன்னானடி கிளியே பொல்லாங்கு தீருமடி கிளியே பொல்லாங்கு தீருமடி. நன்றி கமலாசினி மாஸ்டர். அடுத்து அருளாம்பிகை அம்மா ப்ளீஸ். சிறப்பாக இத நடத்துறதுக்கு பெரிய சந்தோஷப்படுறேன். யோசாமியினுடைய அதாவது கலியுகத்தில் இன்றைய காலத்துல இப்படி ஒரு மகான் பழைய அகத்தியரவைகளை நாங்கள் காணவில்லை. எங்கள் முன்னால் எங்கள் நாட்டில் எங்கள் ஊர்ல எங்கள் வாழ்ந்த ஒரு மகான இந்த நினைவு கூர்ந்து இவ்வளவு சிறப்பாக செய்வதற்கு மிக்க நன்றி. மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ராஜா போகும்னு சொல்லி போட்டு போல ஒரு பம்பை வச்சு நன்றி வணக்கம். சொல்லு சிவமே சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுகம்பர மார்க்கம் ஒன்றோ சொல்லு சிவமே வெல்லும் வகையொழிய சொல்லு சிவமே வேறு பொருள் இல்லை என்று சொல்லு சிவமே அல்லும் பகலும் மற சொல்லு சிவமே அன்பே சிவம் என்று சொல்லு சிவமே கல்லுங்கரைய கவி சொல்லு சிவமே காயமே கோயில் என்று சொல்லு சிவமே அல்லலத்து வாழ வழி சொல்லு சிவமே அகம் பிரம்மசாமி என்று சொல்லு சிவமே எல்லாவர்க்கு நல்ல நன்று சொல்லு சிவமே எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லு சிவமே நில்லாதி வாழ்வென்று சொல்லு சிவமே நீ நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே
பொல்லாப்பிங்கில்லை என்று சொல்லு சிவமே. புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவமே. கொல்லாமை பெரிதென்று சொல்லு சிவமே. ஊசாமலவர் முன்னும் செல்லு சிவமே. நல்லோர் நடுவேருக்க சொல்லு சிவமே. நாமே அனைத்து மன்று சொல்லு சிவமே. உல்லாசமாயங்கும் செல்லு சிவமே. உல்லாசமாயங்கும் செல்லு சிவமே. உண்மை முழுதும் என்று சொல்லு சிவமே. உண்மை முழுதும் என்று சொல்லு சிவமே. கல்லார்க்கும் கதி என்று சொல்லு சிவமே. கட்டி மனத்தையாள சொல்லு சிவமே. சொல்லு சிவமே. சொல்லு சிவமே. சுகம்பர மார்க்கமுங்கோ சொல்லு சிவமே. நன்றி. நன்றி அம்மா. நீங்கள் கனகாலத்துக்கு பிறகு வந்தது மிகவும் சந்தோஷம். இப்போது அண்மையில் அருள்மிகு யோகசுவாமியின் சன்னிதானத்திற்கு போன அனுபவம் பற்றி சொல்ல வருகின்றார் டாக்டர் நவரத்னம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று என் குருநாதர் யோகசுவாமி அவருடைய பூஜா, குரு பூஜா, அதில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் 3 மாதம் தங்கியிருக்கும் பொழுது யோகசுவாமியுடைய சமாதிக்கு பல முறை போய் சென்றிருக்கின்றேன். அப்பொழுது அங்கு பல விஷயங்கள் நடந்தன. அது என் மனதை உருக்கினது. ஏனென்றால் நான் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த இடத்தை தேடி ஒரு நாள் பின்னேரம் போன பொழுது 4 மணிக்கு அங்கு இருந்த அம்மையார் தொடர்ந்து என்ன விட்டார். அங்க போய் பார்த்தால் அந்த நேரம் இன்னொரு பிள்ளை நச்சிந்தனை பாடலை அந்த சன்னிதானத்திலிருந்து பாடுறான். அப்போ அந்த அந்த பிள்ளையோர் சங்கீத ஊற்றுவான். அந்த நச்சிந்தனை பாடலை நான் கேட்டுக்கொண்டிருந்து மாமியை கும்பிட்டேன். குருக்கள் ஒருவர் வந்து ஆராதனை செய்து திருமதி சந்திரனுக்கு கொடுத்தார். அப்பொழுது அந்த செம்மன செல்வி சொன்னார், நீங்கள் புண்ணியம் செய்தீர்கள் டாக்டர், இதெல்லாம் உங்களுக்கு யோகசுவாமி அருள் இருக்கிறார் என்று. அது எனக்கு மிக ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் தந்தது. திரும்ப திரும்ப பல முறை தரிசித்தேன். அங்கு அந்த இடத்திலே 3 கட்டடம் இருக்கு. ஒன்று அவருடைய சன்னிதானம், இன்னும் ஒன்று அவருடைய வாக்குகள், அவரை பற்றி எழுதினது எல்லாம் இருக்கு. அதை விட அந்த இடத்தை பார்க்குற அந்த செம்மன செல்விக்கு ஒரு வீடு, இப்படி நன்றாக ஒரு பூந்தோட்டத்திலே தான் யோகசுவாமியுடைய இது இருக்கின்றது. அதை விட எங்களுக்கு இவ்வளவு காலமும் ஆன்மாவை பற்றி யோசிக்க இல்லை. நாங்கள் பல இடம் வாழ்ந்தாலும், ஆனால் யோகசுவாமியினுடைய பாடல்களையும் அவருடைய செய்திகளையும் படிக்கும் பொழுதுதான் ஆன்மா என்று ஒன்று உண்டு. அந்த ஆன்மா கடவுளுக்கு சமம். அந்த ஆன்மா மயையால் கட்டுப்பட்டிருக்கிறோடியால் அதை விளக்கினால் ஆன்மா கடவுளாகின்றது. அப்படித்தான் யோகசுவாமி ஒரு கடவுளாகத்தான் எமது மத்தியில் இருந்தார். 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து 20ஆம் நூற்றாண்டில் பிறந்து 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்தவர். ஆனால் அவர் இருக்கும் பொழுது அவர் கடவுளாகத்தான் இருந்தார்.
என்று நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன். என்னை 10 வயதில் ஆசீர்வதித்த அந்த மகான் அவர் என்னை திரும்பவும் தன்னிடம் வந்து வெவ்வேறு விஷயங்களை அறியுமாறு சொல்லாமல் அப்படியே விட்டுவிட்டார். நீ உன்னுடைய தொழிலை பார்க்க சொல்லி. இப்போ நான் என்னுடைய வைத்தியத்துறையும் படிப்பும் படித்து என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன். அவர் தொடர்ந்தும் எனக்கு பல தொடர்புகளை வைத்திருக்கிறார் என்பது நம்பிக்கை. ஏனென்றால் என்னை அறிமுகப்படுத்தின கந்தப்புள்ள வாத்தியார் அவர் ஒரு பெரிய பக்தர். அவர் என்னுடன் அன்பாக இருந்து வழிகாட்டி கொண்டிருந்தார். அது பிறகு நான் லண்டனுக்கு வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்டாக வேலை செய்த பொழுது சந்தசுவாமி என்ற அந்த அடியார் சிவசாமியுடைய பக்தர் வைத்தியத்துக்கு என்னட்ட வாரார். அது நான் அதிசயப்பட்டேன். என்றால் அவர் பெரிய ஒரு பிரபு. இப்போ தேடி டாக்டர் நவரண்டத்திட்ட வைத்தியத்துக்கு வந்தார் என்றால் சிவசாமி தான் அனுப்பியிருக்கிறார். அடுத்த தொடர்பு என்னென்றால் சிவசாமியுடைய நத்தின பாடல்களை நாகேஸ்வரி பிரமானந்தா இங்கே இருந்த பொழுது 10 ஆடியோ கசட்ஸ் பாடிச்சு ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய அடியனுடைய செலவில் வெளியிட்டேன். அந்த ஆடியோ கசட்ஸ் விழாமெல்லாம் போய் அமெரிக்காவுக்கும் போச்சு. அது இன்னும் ஒன்று தொடர்பு ஒரு சாமி எனக்கு தந்த பணி. அதன் பிறகு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் லண்டனுக்கு வந்த பொழுது அவரும் என்னுடைய காரில் தெரிந்து பல விஷயங்கள் கூறினார். அவர் பேர் சுப்பிரமணிய சுவாமி ஹவாய். பின்பு இந்த தொண்டநாதன் தொடர்பாக இருக்கின்றார். சிவசாமியினுடைய அருள் எனக்கு தொடர்ந்து இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். அதனால அவர் கூறிய விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். சும்மா இரு என்ற விஷயம்தான் நாங்கள் ஒரு நாள் தியானத்திலே செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த மகான்கள் தியானம் செய்வது 1/2 மணித்தியாலம் அல்ல. ஒரு நாளில் 24 மணித்தியாலத்துக்கு முன்னால் 18 மணித்தியாலம் தியானத்தில் இருப்பாராம் சுவாமி. நித்திரை கொள்ளாத நேரம் எல்லாம் தியானத்தில். அதனால இடைக்கிட தான் அவர் முடிச்சு மற்ற விஷயங்களை செய்வார். அது மாதிரி தான் பல சிவன் புத்தர்கள் இறைவனடி சேர்ந்தால் அவர்கள் என்ன எப்பவும் எங்கும் வியாபித்திருப்பார்கள். அவர்கள் விரும்பினால் வேறொரு பிறவி எடுக்கலாம், அல்லது பிறவி எடுக்காமலே அருள் பொழியலாம். அண்மையில் நான் அவருடைய சரித்திரத்தை வாய்த்த பொழுது திருஞான சம்பந்தர் என்ற ஒரு இந்திய ஒரு எழுத்தாளர் பேராசிரியர் யோசாமியினுடைய குரு பூசைக்கு சிவதொண்ட நிலையத்துக்கு வந்தாராம். அவர் மறைந்த பிறகு அந்த குரு பூசை நடக்க பொழுது செல்லத்துறை சுவாமி இவரோடு இருந்தார். அவரும் தான் இந்த குரு பூசையில் இருந்து நட்சத்திர பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எலக்ட்ரிசிட்டி ஃபெயில் பண்ணிச்சுதான். கரண்ட் இல்லை. இருண்ட பொழுது ஒரு வெளிச்சம் வந்துதான். யோகர் சுவாமி அந்த ஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தார் என்று அவர் தன்னுடைய உரையில் எழுதியிருக்கின்றார். அப்படி யோகர் சுவாமி எங்களோடான் இருக்கிறார். நாங்கள் உண்மையாக அன்போடு அவரை நேசித்தால் நமக்கு காட்சி கொடுப்பார் என்று நம்புகின்றேன். அதுதான். மற்றது அவருக்கு வெளி தூய்மை வேண்டும். நாங்கள் எல்லாரும் குளிச்சு வலிச்சு தூய்மையாகத்தான் இருப்போம். உள் தூய்மையாகத்தான் அவர் பார்க்கிறது. உள் மன தூய்மை. அவரை நாங்கள் ஷாப்பிங் லிஸ்ட் கொண்டு போகாமல் அன்போடு கடவுளை வணங்கினால் கடவுள் நமக்கு அருள் தருவார். யோசாமி அவர்களும் அருள் தருவார். இன்னும் நிபுணர்கள் பேசலாம் என்று
எனக்கு தெரியல, நேரம் இருக்கா? இதலாமா 2 minutes தரலாம். எனக்கு கொஞ்சம் சொல்றேன். அப்ப அவருடைய வாக்கியங்கள் ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்போவோ முடிந்த காரியம், யார் அறிவார், முழுவதும் உண்மை, நாம் ஒன்றும் அறிவோம். இவர்களை விளங்கி கொண்டால் எங்களுக்கு கோபம் பெறாது. ஏதாவது நடந்தால் எப்போ முடிந்த காரியம். இது யோகசுவாமியுடைய வாக்கு, அது தான் உண்மை. அப்ப வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நியதிப்படிதான் நடக்கிறது. ஆனா நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் செய்கிறோம், இல்லை மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று. எங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நியதி, அது கடவுள்ன்ற அருள், அப்படி நான் நம்புகின்றேன். அப்ப நான் இந்த முறை போற பொழுது கடை சுவாமியுடைய சமாதிக்கு போனேன். கடை சுவாமி தான் முதல் இந்தியாவில இருந்து வந்து ஒரு நீதவான் சுவாமியா வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அவர் தான் செல்லப்பா சுவாமியுடைய குரு. செல்லப்பா சுவாமி தேரடி செல்லப்பா அவருடைய கோவிலுக்கு போய் வணங்கினேன். அதன் பிறகு செல்லப்பாவுடைய சிஷ்யன் யோகசுவாமியுடைய சமாதி, மார்க்கண்டி சுவாமியுடைய சமாதிக்கு போனேன். அங்கு சந்த சுவாமியுடைய உருவம் இருந்த சிலை, அது கைதடியில. இந்த பயணமெல்லாம் யோகசாமியுடைய அருளால் தான் நான் செய்தேன் நினைக்கின்றேன். செல்வ சன்னதிக்கு போனேன். கதிராமத்துக்கு தான் போகவில்லை. இத்துடன் திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், நல்லூர் கோவில், அத்துடன் மாவட்டபுரம் கோவில், அந்தசாமி கோவில், கீரமல்லேஸ்வரம் எல்லாம் தரிசித்துத்தான் இந்த முறை நான் பயணம் இருந்தது. இதெல்லாம் அவன் அருள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அவரே கடவுள் என்று நீங்க சொன்னீங்க. உயிர்க்கு உயிர் கடவுளாகிய சுயோக சுவாமிகள் என்ற ஒரு புத்தகத்தை எனக்கு கமலா அருணாச்சலம் அவர்கள் கொண்டு வந்து தந்தார். எனக்கு மிகவும் சந்தோஷம். சகலதும் அறியக்கூடியதாக இருந்தது. நன்றி அம்மா கமலா அருணாச்சலம். அடுத்து தமயந்தி சிங்கார வடிவேல். ஓகே, யா, அட்மிட் பண்ணுங்க ப்ளீஸ். சப்மிட்டட். ஓகே. யோகசுவாமி திருவடி சரணம். ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் உயிரினும் சிறந்தது. ஒழுக்கமுடையார் எல்லாம் உடையார். ஒழுக்கங்களானவை கொல்லாமை, கள்ளாமை, பிறர் வசை உரையாமை, பிறர் பொருள் கவராமை, தாழ்மை, பொய்யுரையாமை முதலியனவாம். எக்கர்மத்தை செய்யும் பொழுதும் ஊக்கத்தோடும் சிரத்தையோடும் மகிழ்ச்சியோடும் செய்து பழகுதல் வேண்டும். அப்படி செய்து பழகி வந்தால் மன உறுதி உண்டாகும். அதாவது மனம் ஏகாக்கிர சித்தத்தை பொருந்தவே ஆன்ம சக்தி அதிகரிக்கும். நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலே உண்டாகும். இவர் பகைவர், இவர் உறவினர் என்ற பாகுபாடு சித்தத்தில் புகுந்து கவலையை உண்டாக்காது. எல்லாம் என்னிடத்தே உண்டாகின்றன, எல்லாம் என்னிடத்தே நிலைத்திருக்கின்றன, எல்லாம் என்னிடத்தே ஒடுங்குகின்றன என்ற தூய்மையான எண்ணம் உடையவராய் இருத்தல் வேண்டும். மேலும் எனக்கொரு குறையும் இல்லை, என்னிடத்திலே எல்லோரும் அன்பாய் இருக்கிறார்கள், நானும் எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்கின்றேன் என்று அடிக்கடி நினைந்து சாதிக்க வேண்டும். இப்படியே இடைவிடாமல் பழகி வந்தால் எல்லாம் அறியும் ஆற்றலும் எல்லாம் செய்யும் வல்லமையும் எளிதில் கைகூடி வரும். ஓம் தத் சத் ஓம். நன்றி, வணக்கம். நன்றி தமயந்தி. கமலா அருணாச்சலம், நீங்க என்ன சொல்ல போறீங்களா ப்ளீஸ்? கதையை கொஞ்சம் மேலே போடுங்க. சொல்லுங்க. யோகசாமி
சத்குரு யோகசாமி திருப்பாதங்கள் போற்றி போற்றி. சத்குரு யோகசுவாமி நடமாடும் கடவுளா இருந்த பொழுது என்னை பொறுத்தவரையில அவரை விளங்கவும் முடியல, அவரை அறியவும் நான் ஒரு ஒரு விதமான சந்தர்ப்பமும் எனக்கு வர இல்லை. இப்ப இந்த முறை எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு இந்த புத்தகம் அவர் சுவாமியின் யோகசுவாமியின் 60வது சமாதிக்கு புத்தகம் வெளியீட்டை தொடர்ந்து அந்த புத்தகத்தை எப்படியாவது இங்க கொண்டு வந்து சேர சொல்லி கேட்டபடியா நான் ஒரு 10 புத்தகத்தை கொண்டு வந்தேன். நீங்க அந்த 10 புத்தகமும் உடனே போயிட்டுது, என்னோட கையில ஒன்றும் இல்லை. அருமையான புத்தகம். அவரோட சேர்ந்து பழகப்பட்ட ஒரு சிவதொண்டர் அவர் எழுதியிருக்கிறார் அது. அத்துடன் இந்த முறை எனக்கு சிவதொண்டன் நிலையம் KKS ரோட்ல வண்ணார்பண்ணையில இருந்த நிலையத்துக்கு போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அத்துடன் சிவராத்திரி சிவராத்திரி அன்றைக்கு குரு பூசையும் நடந்து சிவராத்திரி 6 மணி பூசைக்கும் போய் அவையோட சேர்ந்து செய்யக்கூடியதா இருந்தது. ஒன்றே எனக்கு அது கவர்ந்தது, நிசப்தம், ஒரு விதமான சத்தமும் இல்லை, அமைதி. அபிஷேகம் செய்யக்குள்ளே மணி கூடி அடிக்க இல்லை, எல்லாம் நிசப்தமாவே நடந்தது. அது பெரிய ஒரு அருமையா இருந்தது. ஏனென்றால் எல்லாராலையும் அந்த நேரம் தங்களையே உள்ளுக்கே பார்க்கக்கூடியதாக ஒரு அனுபவம். அது நான் இங்க எங்களோட தியானம் பொழுது பார்க்குற மாதிரி இருந்தது. அது நான் மிச்சம் எனக்கு கவர்ந்தது. இந்த புத்தகம் கொண்டதால இப்ப வாசிக்க முடியுது, அவரை பற்றியும் அறிய முடியுது. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. துணிவாக நாங்க கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நிர்மலா மாஸ்டர், நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் இன்று யோக சுவாமிகளின் ஒரு நலம் தரும் சிந்தனை என்பதை வாசிக்கிறேன். நமது உண்மை நிலை உயர்ந்த செம்மை நலமெனின் அச்செம்மை நலம் நமக்கு அனுபவமாகாதிருப்பதன் மர்மம் என்ன? நாம் ஏன் பிறப்பாகிய சமுத்திரத்தில் கிடந்து திக்குமுக்கு ஆடுகிறோம்? இவ்வினாக்களுக்கு நற்சிந்தனை தரும் விடை மறதி என்பதாகும். அதாவது ஆன்மாவே நாம் என்னும் அறிவை மறந்து விட்டோம். அதனால் வீண் பாவனைகளை மெய்யென்றெண்ணி மயங்குகிறோம். இந்த உடலையும் உலகையும் மெய்யென்றெண்ணி பழகிய பழக்க வாசனையால் ஏற்பட்டது. ஆகவே நாம் தேகமே மெய்யென்றெண்ணி பழகிய பழக்கங்களை விட்டு ஆன்மாவே நாம் என்றும் பழக்கங்களை பழக வேண்டும். பழக்கம் தவிர பழகுதல் என சித்தாந்த சாத்திரம் கூறும் இச்சாதனையை ஆன்மாவே நாமன்று அடிக்கடி நீ படி, துடிதுடிப்பாய் நடி என நற்சிந்தனை விளக்குகிறது. மறந்து போன ஒன்றை மீட்டும் சிந்தித்திருத்தற்கு உரிய நேரிய வழி அதனை ஞாபகப்படுத்தி பார்த்தலே. ஆதலால் நமது உண்மை நிலை பற்றி எடுத்துரைத்திருக்கும் உண்மை உணர்ந்தோரின் உறுதிமொழிகளை மந்திரங்களென மதித்து சிந்தனை செய்தல் வேண்டும். இச்சிந்தனை நிற்கும் போதும் நடக்கும் போதும் எப்போதும் உயிர்ப்புடன் சிந்திப்பதாயிருத்தல் வேண்டும். நரம்பிலும் தசையிலும் இரத்தத்திலும் நிறையுமாறு நினைதலாய் இருத்தல் வேண்டும். நினைதல் ஒரு அகமுகமாகிய செயற்பாடாதலால் உள்ளே உள்ளுதல் வேண்டும். இவ்வண்ணம் உள்ள உண்மை மெல்ல மெல்ல வெளியாகும். தானான தன்மை வந்து தலையெடுக்கும். எவன் எதை நினைக்கிறானோ அவன் அதுவாகிறான் என்றோர் உறுதிமொழி உள்ளதென்றோ. நற்சிந்தனையும் அவ்வாறே நடக்கும். நன்றி. நன்றி நிர்மலா மாஸ்டர்.
அடுத்து ஆனந்திக்கு பிறகு சிவச்சந்திரிகா. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். தவத்திரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் சரணம். ஈழத்து சித்தர்கள் வரிசையில் தவத்திரு யோக சுவாமிகள் உள்ளார். அவர் அருளிய நற்சிந்தனை என்ற நூலில் சுவாமிகள் 3000 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். இது வேதம், ஆகமம், திருமுறை, புராணம் எல்லாவற்றின் சாரமாக யாழ்ப்பாணத்து தமிழில் மிகவும் எளிய நடையில் எழுதியுள்ளார். அப்பனும் அம்மையும் சிவமே, அரிய சகோதரரும் சிவமே, ஒப்பில் மனைவியும் சிவமே, ஓதரும் மைந்தரும் சிவமே, செப்பில் அரசனும் சிவமே, தேவாதி தேவரும் சிவமே, இப்புவி எல்லாம் சிவமே, என்னை ஆண்டதும் சிவமே. சிவனே எல்லாமாக இருக்கிறார் என்பதை மிகவும் எளிதாக கூறியுள்ளார். நற்சிந்தனை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் தெரியாதவர்கள் கூட தமிழிலேயே படிக்கிறார்கள். அமெரிக்கா, ஐரோப்பா, மொரீஷியஸ் நாடுகளில். மொரீஷியஸ் நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி ஆயில்ய நட்சத்திரத்தில் தேசிய தொலைக்காட்சியில் 1 மணி நேரம் நற்சிந்தனை பாடல்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. இன்றைக்கு நினைக்கிறேன் என்ன பங்குனி ஆயில்யம். சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள் யோகசுவாமி அவர்களிடம் தீட்சை பெற்று அமெரிக்காவில் சைவ சமயத்தை பரப்பி நந்திநாத சூத்திரம் எழுதியுள்ளார். தனது அடியார்கள் எப்பொழுது கூடினாலும் நற்சிந்தனை பாடல்களை பாராயணம் தான் செய்ய வேண்டும் என்பது அவரது பேர் நிபந்தனை. இன்னும் ஒரு பாடலில் ஒழுக்கம் விழுப்பம் தரும் தம்பிமாரே, ஓம் என்று சிந்தனை செய் தம்பிமாரே என்று பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை பற்றி மிகவும் எளிதாக கூறியுள்ளார். யோகசுவாமி ஓர் தீர்க்கதரிசி. இலங்கையில் நடக்கப் போகின்ற சம்பவங்களையெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக கண்டுள்ளார். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனொடி கிளியே என்ற பாடலில் எல்லோரும் மனம் உருகி படிப்பது பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமே நாங்களெல்லாம் கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி. இந்த 30 வருஷங்களுக்கு மேலாக இலங்கை எவ்வளவோ வேதனைகளை தாண்டி சென்றது. பஞ்சம் வந்தது, படை வந்தது. இவ்வளவற்றையும் தாண்டி யாழ்ப்பாண சைவ சமூகம் தலை நிமிர்ந்து இன்றும் வாழ்கின்றதென்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் ஆறுமுகன் தஞ்சமடி என்பதை யோகசுவாமி அவர்கள் யுத்தத்திற்கு எவ்வளவோ காலத்திற்கு முன்னதாகவே உணர்ந்து சொல்லி இருக்கின்றார். காசியிலிருந்து 1947ஆம் ஆண்டு யோகசுவாமி ஒரு கடிதம் எழுதியுள்ளார். தேடித் திரிந்து காசிக்கு வந்து விசுவநாதனை கண்டேன் என்னுள். வாடித் திரிந்து தேட வேண்டாம், தேடிய பூண்டு காலுக்கு கீழே உள்ளது. நாம் கடவுளை தேடித் திரிந்து அலைகின்றோம், கடவுள் எமக்குள் தான் இருக்கின்றார் என்று விளக்குகின்றார். அத்துடன் இருக்கப் போகின்ற யாழ்ப்பாணத்து மக்களுக்கு எல்லாம் கருமாதி எல்லாம் செய்து முடிந்து விட்டது. இனி அவர்களுக்கு அமைந்தவாறு அன்பாக இருங்கள் என்று கடிதம் எழுதினார். இந்து சமயத்திலே காசி என்றால் புண்ணிய தேசத்திலே மட்டும் எமது மூதாதையர்களுக்கு மட்டுமல்லாமல் நாமே உயிரோடு இருக்கும் போதே பிண்டம் வைத்து நாம் நமக்கே அந்திம கிரிகைகள் செய்யலாம். நாம் இறந்தால் கூட எந்த விதமான கிரிகைகளும் செய்ய தேவையில்லை. யோகசுவாமிகள் அப்பொழுது தான் இருக்கப் போகின்ற எல்லோருக்கும் கர்மாதி செய்து விட்டார் என்று குறிப்பிட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியும், இலங்கை கலவரத்தில் எவ்வளவோ லட்சம் சனங்கள் இறந்து ஒருவித சடங்களும் செய்ய முடியவில்லை. இதை கருத்தில் கொண்டுதான் யோகசுவாமிகள் எல்லோருக்குமாக தானே அந்திம கிரியைகள் செய்துவிட்டார். இது ஒரு மகா வாக்கியம். அந்த மாமுனிவர் எங்களுக்காக கிரிகைகள் எல்லாம் செய்துவிட்டார்.
இந்த நச்சிந்தனை எங்கள் எல்லோர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு வேத நூலாகும். சிவயோக சுவாமிகள் தான் பாடசாலைகளில் வெள்ளிக்கிழமைகளில் சிவபுராணம் படிப்பதை ஊக்கப்படுத்தினார். யோகசுவாமிகளில் அடியார்கள் நச்சிந்தனையை பாராயணம் செய்ய அநேக யாழ்ப்பாண பாடசாலைகளும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் முயற்சி ஈடேற நாமும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி. நன்றி ஆனந்தவன், நல்ல செய்திகள். சந்திரிகா, இதுக்கு முதல் ஒரு பாட்டு கேட்போமோ? பாபு பாடுறீங்களா? பாட்டு யார கேட்டீங்க? பாபு பாடுவார், நீங்க கரைக்கலாம். ஓகே. யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தினமே யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தினமே யோக குருநாதர் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தவநிலையோர்கள் பணியும் பொற்பாதன் தவநிலையோர்கள் பணியும் பொற்பாதன் சரவண பவகுக சண்முகநாதன் சரவண பவகுக சண்முகநாதன் யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. தம்மை அகற்றும் சுசீலன் அன்பர்களிடர் தம்மை அகற்றும் சுசீலன் அம்மை வள்ளி தெய்வானை மகிழோலன் அம்மை வள்ளி தெய்வானை மகிழோலன் என் பிள்ளையாவும் பொறுத்தருள் சீலன் என் பிள்ளையாவும் பொறுத்தருள் சீலன் இன்பம் என்னாலும் தரும் சுந்தர பாலன் உன் இன்பம் என்னாலும் தரும் சுந்தர பாலன் யோக குருநாதன் திருமலர்பாதன் தரிசனம் நினை மனமே. Dr. Sivachandrika, your turn, please. வணக்கம் அனைவருக்கும். யோகர் சுவாமியின் இயற்பெயர் சதாசிவம். யோகர் சுவாமி 1872 ஆண்டு சிறிய ஒரு விவசாய குடும்பத்தில் மாவட்டபுரத்தில் பிறந்தார். மிகவும் கெட்டிக்காரனாக படிப்பில் திகழ்ந்தார். தனிமையாக இருப்பது அவரது பொழுதுபோக்கு. மாமர கொப்புக்களில் இருப்பதும் அவரது தனிமையான குணம். நீர்ப்பாசன துறையில் களஞ்சிய காப்பாளராக அரசாங்க உத்தியோகத்தில் கிளிநொச்சியில் பணிபுரிந்தவர். 1904 ஆண்டு நல்லூர் தேரடியில் செல்லப்பா சுவாமியை கண்டதிலிருந்து அவருடைய வாழ்க்கை திசை மாறியது. இவரை கண்டவுடனேயே செல்லப்பா சுவாமி சிங்கம் போல் கர்ச்சனையாக டேய் நீ யார் என உருக்கினார். ஒரு பொல்லாப்பும் இல்லை என உருமினார். செல்லப்பா சுவாமியின் குரலிலும் பார்வை கூர்மையிலும் கட்டுப்பட்ட சதாசிவம், இவர் இயற்பெயர் சதாசிவம், கட்டுப்பட்ட சதாசிவம் அந்த நிமிஷமே வேலையை உதறிவிட்டு சாமியை சுற்றத் தொடங்கினார். செல்லப்பா சுவாமி மிகுந்த கண்டிப்பானவர். போதன முறைகள், புதுமையான முறைகள். ஒரு முறை யோகரையும் வேறொருவரையும் தேரடியில் இருத்திவிட்டு இந்த தேரை காட்டி உன்னை அறிந்து கொள் என்று
உரிமை சொல்லிவிட்டு ஊர் சுற்றத் தொடங்கிவிட்டார். சுவாமி திரும்பி வந்து பார்த்த பொழுது யோகர் மட்டும் இன்னமும் தியானத்தில் நிலைப்பட்டு அதே இடத்தை விட்டு அசையாமல் இருந்தாராம். 40 நாட்கள் இப்படியே இருந்தார் என்று கூறுவார்கள். தன்னிகரில்லாத சித்தர் செல்லப்பா சுவாமி ஊரிலும் மரியாதை குறைவாகவே காணப்பட்டார். அதாவது விசை செல்லப்பா என்று கூட அழைக்கப்பட்டார். ஆன்மீக நாட்டமுள்ளவர்கள் அவர்களும் சாதாரண மக்களும் இயல்பாக அவருடன் சேர்ந்திருப்பதும் பிரிந்திருப்பதுமாக காணப்பட்டார்கள். இவரின் வெளி தோற்றம் இவரின் குழந்தை தன்மையும் காருண்யத்திற்கும் சித்திகளுக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு என்பதை ஆர்வமுள்ள மக்கள் சுலபமாக அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஒருமுறை சாமியை கும்பிட விருப்பமுடையவர்கள் ஒருவர் சுவாமியை ஒரு தூணுடன் கயிற்றால் கட்டிவிட்டு கும்பிட்டு விட்டு அவிழ்த்து விட்டார் என்ற ஒரு கதை இருக்கிறதாம். செல்லப்பா சுவாமி பரிவாரங்களுடன் உற்சாகமாக பேசியபடியே மட்டுவில் கத்தரிக்காய் கறி இன்றைக்கு வைக்க வேண்டும் வாருங்கோடா என்று சந்தைக்கு போயிருக்கிறார். சாமியை தெரியாதவர்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லை. வியாபாரி பெண்களும் விழுந்தடித்து திறம் கத்தரிக்காய்களை பொறுக்கி கொடுத்திருக்கிறார்களாம். பம்பலாக பேசியபடியே கறி சமைத்து சாப்பிடுவார்களாம். சுவாமியுடன் சேர்ந்து பரிவாரங்களை கொண்டிருந்தார். பரிவாரங்களாக கூப்பிட்டு சாப்பிட கூப்பிட்டிருந்தாராம். கத்தரிக்காய் கறிகள் பரிமாறும் போது ஆவேசத்துடன் வந்து உங்களுக்கு இப்ப மட்டுவில் கத்தரிக்காய் கறி கேக்குதோ என கறியை தூக்கி வீசினாராம். பேசாமல் கிடக்கிறத தின்னுங்கோடா என்று ஒரு உபதேசம் மிகவும் கவர்ச்சிகரமாக விடுதலை விரும்பும் மனிதர் ஆனால் கவர்ச்சிகரமாக இவ்வாறு பேசுவாராம். மடம் என்றோ மாணவர் என்றோ செல்ல சுவாமி ஒரு கூட்டத்தையும் நிரந்தரமாக செல்லப்பா சுவாமி அடுக்கவும் இல்லை. யோகர் சுவாமி ஞானம் கிட்டிய பின்பு இனித்தான் கற்பிப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதை தெரிந்த சாமி ஒரு கொட்டாரத்தில் 2 யானை கட்டி பராமரிக்க முடியாது என்று கூறிவிட்டார். நீ உன் வழி போ என்பதாக அர்த்தம். குரு தீட்சை பெற்று சுவாமியின் மிதியடிகளை வாங்கிக் கொண்டு அவரின் ஆசீர்வாதத்துடன் கொழும்புத்துறைக்கு போயிருந்தார். அங்கு ஒரு இலிப்ப மரத்தடிக்கு கீழ் அமர்ந்திருப்பது அவருடைய வளமை. ஆனால் யோகர் சுவாமிக்கு குருவை போன்று ஊர் சுற்றுவது பிடித்த காரியம். யோகர் சுவாமி கால்படாத தெருவே யாழ்ப்பாணத்தில் இல்லை எனலாம். வேட்டி, சண்டிக்கட்டு, தோளில் ஒரு துண்டு என்று எங்கும் நடைதான். குருவை போலவே யாழ்ப்பாணத்தில் குழந்தைகள் கூட அடையாளம் காட்டும் பெரியவர். செல்லப்பா சாமி 1911ஆம் ஆண்டு மறைந்தார். அதன் பிறகு சாமியின் பரிவாரங்கள் யோகரையே நாடினார்கள். கொழும்புத்துறையில் அவருடைய ஆதரவாளர்கள் சிறுகுடில் அமைத்து கொடுத்தார்கள். பின்னர் அவ்விடத்திலேயே இருப்பு கொண்டார். யோகர் சுவாமியின் முக்கிய பல நடத்தைகள் எல்லோர் கவனத்திற்கும் வந்து யாழ்ப்பாணத்தின் ஒரு ஐதீகமாகியது. இவரது ஆதரவாளர்களில் யாருக்காவது கடும் சுவீனம் வந்தால் மரண தருவாயில் இருந்தால் சொல்லாமலே வந்து சேர்ந்து விடுவார் என்பது சாதாரண நிகழ்ச்சி அவருக்கு. யோகர் சுவாமியின் நேரடி பாதிப்புக்கு யாரும் ஆளாகவில்லை என்பதை பற்றி பின்னால் கவலைப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த முறை நாங்க சொல்லுவோமா? நன்றி. நேரம் இன்னும் 4 பேர் இருக்கணும். நான் டாக்டர் நவரத்னம் நீங்க சொல்லுங்க. அடுத்து சதா மாஸ்டர் நீங்க வணக்கம். திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. என்றால் டாக்டர் கமலா அருணாசலம் ஒரு புத்தகம் சொன்ன அந்த புத்தகம் யார் எழுதினது அறிய விரும்புகின்றேன். நான் இந்த முறை நிலையத்துக்கு பல முறை சென்றிருக்கிறேன். அங்கே வந்த புத்தகம் எல்லாம் புது புத்தகங்கள் வாங்கினேன்.
அது இந்த புத்தகம் என்று அறிய விரும்புகிறேன். இது சிவயோக சுவாமிகள் சமாதியடைந்து 60 ஆண்டு நினைவாக இந்நூல் வெளியிடப்பட்டது. வெளியீடு சைவ பிரகாச பேரவை, நல்லூர், யாழ்ப்பாணம் என்று போட்டுரும். அது நான் பார்க்கவில்லை. சரி, ஓகே. அது பின்பு வந்திருக்கலாம். நான் கிளிக்கிட்ட அப்புறம் அதை விட நீங்கள் இப்போ பல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்று கூறியிருக்கிறீர்கள். அத்துடன் யோகர் சுவாமி அவர்கள் கடவுள் என்றதை எல்லாரும் அறியவில்லை. ஒரு முறை ஒரு நல்ல விருப்பமான அடியவர் பழங்கள் எல்லாம் போட்டு ஒரு ஷாப்பிங் பேக் எல்லாம் கொண்டு போனாராம் அவரை பார்க்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த நிகழ்ச்சி நேர முக்கியமாக கூறிவிட்டு இப்ப சொல்றேன். சொல்லுங்க. ஓகே. நாளை காலை முதலில் இசை தியானம் நடைபெறும். அதன் பின் 9 மணிக்கு சேர் எக்ஸசைஸ் பாபு சண்முகநாதன் மாஸ்டரால் நடத்தப்படும். 10 மணிக்கு வழக்கம் போல தியானம் நடைபெறும். பின்பு 11 மணிக்கு வினோதித்தான் மாஸ்டர் ரசித்தேன் பகிர்கிறேன் பார்ட் 3 பகுதி 3 என்ற தலைப்பில் அருமையான ஒரு உரையாற்ற உள்ளார். இரவு 8 மணிக்கு பூனம் சர்மா யோகா வகுப்பு நடத்துவார். இந்த நிகழ்ச்சிகளில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். மிக்க நன்றி. அருமையாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி. தேங்க்யூ. நாங்க அருளாம்பி அம்மாவுக்கு அடுத்தது காப்பு வசந்த மாதவன் இந்த மங்களத்தோட முடிக்க போறோம். சுவமாக. ஓகே, நன்றி. அருளாம்பி அம்மா சொல்லுங்க. நிறைவில மங்களம் பாட வேணும் என்றது. பாடுறோம் பாடித்தான் முடிக்கிறோம். சரியா? ஓகே. இப்ப வசந்தா மாதவனோட இருந்தா நாங்க காப்பை கைவிட்டு இருக்கிறோம். இப்போ காப்பு பாடி சேர்ந்து மங்களம் நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். ஓகே. எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் முதல்ல உங்களுக்கு இந்த படத்தை காட்டுறேன். யோக சுவாமியோட படம். இது சிலோன்ல எனக்கு கிடைச்சது. இது ஒரு கலண்டர் மாதிரி. ஆனா பின்பக்கத்துல சுவாமிகள திருவடி வழிபாடுண்டு ஒவ்வொரு மாதமும் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன தேதின்னு. அப்ப உங்களுக்கு வார மாதம் இன்றைக்கு 7ஆம் தேதி 4ஆம் மாதம், வார மாதம் 5ஆம் தேதி 5ஆம் மாதம் திங்கட்கிழமை ஆயிலிய நட்சத்திரம். மற்ற இன்னொரு அறிவித்தல் 20/5/25 சிவயோ சுவாமிகளின் 153வது பிறந்த நாள். 153வது பிறந்த நாள் 5ஆம் மாதம் 20ஆம் தேதி, மே மாதம் 20ஆம் தேதி. மறந்துடாதேங்கோ, கட்டாயம் நாங்கள் அதை கொண்டாட வேணும். இதுல போட்டிருக்கு இந்த இதுல. மறுபடியா நான் உங்களுக்கு அதை அறிவித்துக்கிறேன். அத்துவித பொருள் காப்பாம் என்ற பாட்டை இப்ப பாட போகிறேன். அத்துவித பொருள் காப்பாம் என கடியார்கள் என்றென்றும் காப்பாம், சித்தருந்து வரும் காப்பாம் எந்த சித்தத்திலங்கும் திருவருள் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம் அட்டவசுக்களும் காப்பாம் என ஆனந்தமான பராபரன் காப்பாம், 8 திசைகளும் காப்பாம் என கெங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம் பிராணன பாணனும் காப்பாம் என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பாம், ராவணி வணியன் காப்பாம் என கருளை அளிக்கும் குருபரன் காப்பாம், அத்துவித பொருள் காப்பாம் பஞ்சபூலங்களும் காப்பாம் என்னை பரவும் அடியவர் அனுதினங்காப்பாம், குஞ்சர முகத்தவன் காப்பாம் நல்ல
குழந்தை வடிவேலன் என்றென்றும் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் சந்திர சூரியர் காப்பாம் எங்கும் தங்கும் உயிர்கள் அனைத்தும் என் காப்பாம் மந்திர தந்திரங்காப்பாம் நான்கு மறைகள் சிவாகமம் மாநிலங்காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம் அத்துவித பொருள் காப்பாம். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தா மகாதேவன். நேரத்தை கருதி நல்ல தகவல்கள் பெற்றோம். நன்றே நடக்க ஒத்துழைத்த உங்களுக்கு எனது நன்றிகளை நவில்கின்றேன். இப்போது மங்களம் பாடப் போகின்றோம். நீங்களும் சேர்ந்து பாடலாம். அறியாத மக்களுக்கு மங்களம் வண்ணங்கள் வாடும் சீசனைக்கு மங்களம் சுத்தலுக பெயர் கொண்ட அப்பனுக்கு மங்களம் அப்பனுக்கு மங்களம் 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 ஓம் சாந்தி சாந்தி. இதோடு நிறைவு செய்கின்றோம். சிவாமோகன் அவர்களே. நன்றி அம்மா, நன்றி நன்றி. மிகவும் அருமையாக இன்றைய ஜோர் சுவாமிகள் குரு பூசை தினத்தை மிக அழகாக ஒழுங்கமைத்து தந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய பொறுப்பிலே இந்த குரு பூசை தினம் நடைபெற்று வருகின்றது. எல்லோரும் உங்களுக்காக ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தளத்திலே இப்போது உங்களுக்காக தந்தவர்களுக்கும் இனிமேலும் உங்களுக்காக ஒத்துழைப்பு தருபவர்களுக்கும் இந்த தளத்தின் சார்பில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோரும் அந்த உரிய நேரத்துக்கு வந்து நிறைவாக 9:31 நீங்கள் நிறைவு செய்திருக்கின்றீர்கள். அதுக்கே முதலில் நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்க வேண்டும், நன்றியையும் கூற வேண்டும். எல்லோரும் வாருங்கள். வரதாம்மா வாருங்கோ, அருளாம்பி அம்மா உங்களை கருணாலய பிறகு கண்டிருக்கிறோம், நீங்களும் வாருங்கோ. ஜோர் சுவாமிகளுடைய குருபூசை தினத்தை நாங்கள் மிகவும் சிறப்பாக இந்த தளத்திலே ஒவ்வொரு மாதமும் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேணவாகவும் இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே இந்த தளம் இப்போது நிறைவு செய்வோம். மீண்டும் தமாமா தாராமா இருவருக்கும் நன்றி கூறி இந்த தளத்திலே பங்கு பெற்றிய அனைவருக்கு நன்றியை கூறி இந்த தளத்தை நிறைவு செய்யுமாறு சதாமாவிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சாந்தி சாந்தி சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். அருமையாக இன்றைய நிகழ்ச்சி நடந்தது. அனைவருக்கும் நன்றி. பொதுவாகவே நான் இதை சொல்லி முடிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தோம்.